weights of two chemical substances. So ரெண்டு chemical substance கொடுத்திருக்காங்க. அப்புறம் write the difference in the percentage. Difference கொடுத்தப்ப நம்ம என்ன பண்ணணும், எது அதிகமான weight ரெண்டுத்துல அப்படின்னு பார்க்கணும். பாத்தீங்கன்னா 20.34 தான் அதிகமான weight. So one chemical substance ஓட weight என்னன்னு பார்த்தோம்னா is equal to 20.34. அப்போ அது இன்னொன்னு the second chemical substance ஓட weight என்னன்னு பார்த்தோம்னா 18.78. இப்ப நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, டிஃபரன்ஸ்னா என்ன பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணலாமா? சப்ட்ராக்ட் பண்ணா என்ன வருதுன்னு பார்க்கலாம். இங்க 4ல 8 போகாது, நம்ம borrow பண்றோம் 14. இங்க என்ன வரும், 2 இருக்கும். அப்போ 14ல 8 போச்சுன்னா எவ்வளவு, 6. இங்க 2ல திரும்பவும் 7 போகாது, திரும்பவும் borrow பண்றோம், இங்க 9 ஆயிடும், இங்க 12 ஆயிடும். இப்போ 12ல 7 போச்சானா 5. 9 minus 1 is, இங்க திரும்ப borrow பண்ணுவோம், இங்க 1 வந்துரும். 9 minus 8 is 1.56. இப்ப நம்ம என்ன கேட்டிருக்காங்க, டிஃபரன்ஸ் இன் பெர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ டிஃபரன்ஸை கண்டுபிடிச்சு 1.56 என்னது, டெசிமல். இப்ப நம்ம இந்த டெசிமலை நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ண போறோம், பெர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும், மல்டிப்ளை பை 100. அப்போ டு கன்வெர்ட் இன்டு பெர்சன்டேஜ் இப்போ நம்ம என்ன பண்றோம், 1.56 multiply by 100%. இப்போ நமக்கு என்ன ஆகும், மல்டிப்ளை பண்ணும்போது பாயிண்ட்ல ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகும், 156%.